இன்றைக்கி ஒரு பயங்கர சொதப்பல் வீடியோ, இரிட்டேட்டிங் வீடியோ தாங்க. நம்ம கமலி நேச்சுரல்ஸில் தமிழ் புத்தாண்டு ஆஃபர் போயிட்டுருக்கு. இவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு இடையில தென் ஹாலிடேங்கிறனால குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோசோன் மாலில் டிஸ்னி வேர்ல்டு வந்து போட்டிருந்தாங்க. ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். போனதுலேருந்தே பயங்கர இரிட்டேஷன் தான். ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட கிடையாது. ஏன் இந்த மாதிரி காசை பறித்து ஏமாத்துறீங்கன்னு தெரியல. யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி வந்து பொய்யா ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணுறீங்க. அத்தனை பேரும் குழந்தைய வச்சுட்டு நின்னாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட அவங்க பண்ணலை. ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராமில் கூட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இது பியூராக ஒரு டான்ஸ் ஈவெண்ட் மாதிரி இருந்தது. டைம் வந்து மென்ஷன் பண்ணலை. 4 o'clock வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 4 o'clock போனோம். அவங்க 6 o'clock தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் பயங்கர ஒரு இரிட்டேஷனான சவுண்டு. அப்புறம் எல்லாருமே வேர்த்து ஒழுக அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு நின்றுட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்தது. அண்டு நாங்கள் வந்துட்டு 4 o'clock போயிட்டோம். அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியல. அவ்வளோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். அதை வேற அவங்க வந்து ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு வேறு சொல்லிக்கிட்டாங்க. காசை கொடுத்து ஏமாறாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க ஒரு ப்ராப்பர் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்துருக்கணும். அண்ட் டிஸ்னி வேர்ல்டுனா என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கிறத சொல்லியிருக்கணும். நம்ம ஒரு தீம் பார்க் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜஸ்ட் நான் வந்து மேக்ஸிமம் 4 o'clock போயிட்டு 6 o'clock தான் அவங்க ஆரம்பித்தாங்க. 6:30 அந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. நான் மேக்ஸிமம் ½ an hour தான் இருந்தது. அதுக்கு இருந்தேன். என் குழந்தை கூட அதை கண்டினியூவாக பார்க்க விரும்பலை. அந்த சவுண்டு பயங்கர ஒரு இரிட்டேஷனான சவுண்டு, ஒரு மாதிரி இறையிற மாதிரி சவுண்டு இருந்தது அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில். ஸோ தட் அவன் அந்த இடத்துல இருக்கவே விருப்பப்படலை. அவனுக்காக தான் நாங்கள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற டைமில் அவனுக்காக டைம் ஒதுக்கி போனோம். கடைசியில் வந்துட்டு அதை அவனால் வந்து அந்த ப்ரோக்ராமை உட்காந்து கூட பார்க்க முடியல. அவனுக்கே அது பிடிக்கல. எதுக்கு இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஒரு டாப் கிளாஸ் ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் ஒரு ஃபேக்காக ஒரு ப்ரொமோட் பண்ணி அதுக்கு எதுக்கு ஒரு படத்துக்கு போய் ஒரு ஆளுக்கு 150 ரூபா கலெக்ட் பண்ணுறீங்க. கிட்ஸுக்கு கூட 150 ரூபா கலெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு படத்துக்கு போயிருந்தால் கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 3 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். ப்ரோசோனில் நடக்கிறதுக்கு யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தான் அங்கே நடக்குது. குழந்தைங்களை தூக்கிக்கிட்டே ஒரு 4 மணி நேரம் நிற்க தயாராக இருந்தால் நீங்கள் போகலாம். காசையும் கொடுத்துட்டு திருவிழா கூட்டம் மாதிரி அங்கே நின்றுட்டு வர வேண்டியதான்.